ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ஒரு ஆணுடைய அதிகபட்ச எதிர்பார்ப்பு என்னவா இருக்கு? என்னுடைய அனலைஸ்ல நான் பார்த்துட்டு இருக்கிற ஆண்கள் யாரெல்லாம் ஒரு ஆலோசனை எடுத்துக்கிறாங்களோ, அது ஒரு பெரிய பணக்கார மனிதரா அவர் இருக்கலாம். இல்ல ரொம்ப ஏழையா ஒரு சிறு தொழில் பண்ணக்கூடிய ஒரு ஆளா இருக்கலாம். அவங்க புலம்பக்கூடிய விஷயம் என்னவா இருக்குன்னா, என் குடும்பத்துக்கிட்ட நான் அதிகபட்சம் எதிர்பார்க்கிறது அன்பான வார்த்தைகள். ஒரு அனுசரணையான பேச்சு, என் மீதான அக்கறை, அதனுடைய வெளிப்பாடு. இதெல்லாம் நான் எதிர்பார்க்கிறேன். ஆனா, என்னைக்கு இந்த குடும்பத்துக்காக நான் சம்பாதிக்க ஆரம்பிச்சேனோ, ஒரு பணக்கார மனிதரா இருந்தா காசுக்கு எனக்கு பஞ்சமே இல்ல மேடம். அவ்ளோ செஞ்சிருக்கேன் நான் எல்லாருக்கும். இன்னமும் என் குடும்பத்துக்கும், என் சுற்றத்தாருக்கும் செஞ்சுட்டு இருக்கேன். ஆனா, நான் எங்க, என்ன சூழ்நிலையில, எப்படி இருக்கேன்னு என்கிட்ட கேட்கிற கேள்வியை விட, பணம் இருக்குமா? எனக்கு இவ்ளோ செலவுக்கு தேவைப்படுது. இத நீங்க அனுப்பி விட்டுருங்க. இத பண்ணி விட்டுருங்க. இந்த தேவைகள் இருக்கு. இப்படின்னு பேசுறவங்க தான் குடும்பத்தாரும், சுற்றத்தார்களும் இருக்காங்களே ஒழிஞ்சு, என்னைக்கு நான் என் வாழ்க்கையில அன்பான வார்த்தைகள இழந்தேன் அப்படின்றது தெரியல. என்னுடைய அதிகபட்ச எதிர்பார்ப்பே ஒரு உண்மையான அன்பான வார்த்தைகள் என் மனைவியிடமோ, என்னுடைய குழந்தைகளிடமோ, என்னுடைய சுற்றத்தாரிடமோ வேணும்னு நெனைக்கிறேன். ஆனா என்னைக்கு பணம் எடுக்கக்கூடிய ஒரு எல்லாருக்கும் பணம் எடுக்கும் தேவைகளுக்கான மிஷினா நான் மாறுனனோ, அன்னையிலிருந்தே என் மீதான அன்பான ஒரு அனுசரணையான ஒரு பார்வைகளோ, வார்த்தைகளோ யார்கிட்டயில இருந்துமே எனக்கு கேட்க முடியாம போச்சு. ஆனா பணம் சம்பாதிச்சா மனிதர்கள சம்பாதிக்கலாம், அன்பு கிடைக்கும் அப்படின்னு கூட நெனச்சேன். ஆனா அப்பதான் புரிஞ்சது, பணம் சம்பாதித்தும் கூட ஒரு ஆணுக்கு என்னென்ன தேவைகள் குடும்பத்துல நிறைவேறினாலும் திருப்தியின்மை எந்த மனுஷங்களையுமே திருப்திப்படுத்த முடியாது. அது மாதிரி உனக்கு அன்பான, அனுசரணையான, உண்மையான அன்புன்ற ஒரு விஷயமும் ஒரு ஆண்மகனாக கிடைக்கிறது அப்படின்றது, மத்தவங்ககிட்ட இருந்து உனக்கு கிடைக்கிறதுன்றது சாத்தியமில்லாத ஒரு விஷயம்ன்றதுதான் என்னுடைய வாழ்க்கையின் அதிகபட்ச அனுபவம்னு ஒரு நடுத்தர வர்க்க ஒரு ஆண் புலம்புறாரு. அது மட்டும் இல்ல, ஒரு ஏழையா இருக்கட்டும், கஷ்டப்பட்டு நான் சம்பாரிக்கிறேன் மேடம். எப்படியும் என்னுடைய குடும்ப சூழ்நிலைகள, என்னுடைய குடும்பத்தார சந்தோஷமா வச்சுக்கணுன்றது மட்டும் தான் என்னுடைய தேவையா இருக்கு, என்னுடைய ஆசையா இருக்கு. ஆனாலுமே, நானும் மனுஷன் தானே! எனக்கும் ஒரு 5 நிமிஷம் யாராவது அக்கறையா பேசணும். நல்ல அன்பான வார்த்தைகள் சொல்லி பேசணும். என்ன அனுசரணையா விசாரிக்கணும் அப்படின்னு நெனப்பேன். யாருமே அத பத்தி கவலைப்படுறதில்ல. என்ன ஒரு பேச்சு எடுத்தாலும், நாளைக்கு இந்த தேவை இருக்கு. நாளைக்கு இதுக்கு செலவு இருக்கு. அதுக்கு என்ன பண்ணலாம்? அப்படின்றது தான் ஒரு அதிகபட்ச ஒரு வயதுல ஒரு 30 வயதை கடந்த ஒரு குடும்பஸ்தனுடைய அது ஒரு ஏழையான குடும்பஸ்தனா இருந்தாலும் சரி, பணக்கார குடும்பஸ்தனா இருந்தாலும் சரி, ஒரு ஆணுடைய நிலைமைன்றது இன்னைக்கு அப்படிதான் இருக்கு. நன்றி.